ராஜசிம்மன் ஒரு ராஜா பாண்டிய நாட்டை ஆண்டாரு. அந்த காலத்துல எல்லாம் சும்மா தன்னோட நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. பக்கத்து நாட்டு மேல படையெடுப்பாங்க, தன்னோட ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறாங்களாம். அப்படி பாண்டிய நாட்டு மேல சோழ ராஜா படையெடுத்து வந்தார். போரும் நடந்துச்சு. நம்ம ராஜசிம்ம பாண்டியன் தூத்து போயிட்டார். பாண்டிய நாடு சோழர்கள் கைக்கு போயிடுச்சு. தோத்து போன மன்னர்கள் தங்களுக்கு வேண்டிய அமைச்சர்கள் தளபதிகளோட எங்கேயாவது போய் மறைஞ்சு வாழ்றது வழக்கம். அப்படி சேர நாட்டுல போய் சாதாரணமா வாழ்ந்தாரு ராஜசிம்மன். கொஞ்ச காலத்துல அவர் இறந்தும் போயிட்டார். அப்போ அவருக்கு 2 வயசுல ஒரு மகன் மட்டும்தான் வாரிசு. மன்னர் இறந்ததும் மந்திரி தளபதி எல்லாம் கவலைப்பட்டாங்க. மந்திரி சொன்னாரு, நம்ம பாண்டியர் குலம் ராஜா இல்லாம தவிக்குது, என்ன பண்றது? பக்கத்துல இருந்த தளபதி, வருத்தப்படாதீங்க, மன்னரோட வாரிசான வீரபாண்டியனை ராஜா ஆக்கிடலான்னு சொன்னாரு.